மறக்க கஷ்டமா தண்ணி ஊத்துவான். என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்குது. அடுத்து வர என்ன சொல்ல வர? அடுத்து வர நாடகத்தை பாரு, உனக்கே புரியும். நம்ம பசங்க மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். அதான் மழை பெஞ்சாதான் அதுவாக வளர கொடுக்குறதுல அப்பப்ப எப்பயாவது பெய்யுற மழையில எல்லா மரமும் நல்லா வளராது. எல்லா மரமும் நல்லா வளரணும்னா நாமளும் தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றினாதான் எல்லா மரமும் நல்லா வளரும். நீ சொல்றது சரிதான். இந்த அருமையான கருத்தை நம் வாழ்வியலோடு பொருத்தி அருமையான நாடகத்தை மேடையேற்ற வருகிறார்கள் நம் வெர்ஜினியா தமிழ்ச்சங்கத்தினர். நாடகத்தில் பங்கேற்று நடிக்க இருப்பவர்கள் ஆருத்ரா விக்னேஷ், திருமதி நிவேதா விக்னேஷ், திரு விக்னேஷ் கருணாகரன், திரு பிரணேஷ், திரு சரவணன், திரு தீபா சரவணன், திரு மைதீன் மற்றும் திரு ஜஸ்டின் ஜூலன். அங்க என்ன பார்க்க வேண்டி கிடக்கு? நேரம் ஆச்சு, சீக்கிரம் எழுது. தினம் கொஞ்சம் எழுதுன்னு சொன்னா கேக்குறியா? சனிக்கிழமை காலையில தமிழ் ஸ்கூலுக்கு போறப்பதான் போராட வேண்டியதா இருக்கு. சொல்லிக்கிட்டே எழுது. இப்ப என்னமா அது? ஈரு கொட்ட இல்ல, நல்லா பாரு, ஈரு கெட்ட. நாட்டுக்கு இப்ப ரொம்ப முக்கியம். நம்ம கல்யாண சீரி பாத்தீங்களா? என்னது? நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். ஆமா ஆமா, நேரம் ஆச்சு. பையனை தமிழ் ஸ்கூலுக்கு கூட்டு போற வேலையை பாருங்க. எனக்கும் நிறைய வேலை இருக்கு. அது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும்டா. எலுமிச்சம் எடுக்கணும். எலுமிச்சம் சாப்பிட்டாதானே பண்ணு பூசுவோம். சரி, நேரமாச்சு, மாற்றணும். உனக்கு தமிழே தெரியல, அதனால வாண்டா. நானே சொல்லுப்பா, என்ன இருக்கும் கிளாசிக்கல் லாங்குவேஜா தெரியலா? குழந்தைங்களா எல்லாரும் உட்காருங்க. உங்க பாடத்தை தந்துடுங்க. இனிமே விரைவா வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், சரியா? போய் உங்க இடத்துல உட்காரு. பிள்ளைகளா எல்லாரும் பாடணும், ஐந்து எழுங்க.
மாமன்னர்னு படிக்கணும். சரியா? ஓ இதுவும் பிரிண்டிங் மிஸ்டேக்கா? இதுவும்னா ஆமா மிஸ். இங்க பாருங்க, இங்க ஈது கெட்ட பேரிச்சம்னு போட்டிருக்கு. எலுமிச்சைல வரணும். அது பிரிண்டிங் மிஸ்டேக் இல்ல ஆருத்ரா, உன்னோட ரீடிங் மிஸ்டேக். அது பேரிச்சமும் இல்ல எலுமிச்சமும் இல்ல, பேரிச்சம்னு படிக்கணும். சரியா? இதெல்லாம்ப்பா பிரிண்டிங் மிஸ்டேக்ல சொன்னாரு. அப்பா சொன்னாரா? சரி, நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். பிள்ளைங்களா, இப்ப நம்ம தமிழ் பாடம் 6 வேற்றுமை உருவு பார்க்க போறோம். சரியா? எல்லாரும் 6 எடுங்க. பக்கம் 81. சரி பிள்ளைகளா, அடுத்த வாரம் வரப்ப பயிற்சி நூல் 6 எழுதிட்டு வரணும். சரியா? அருத்ரா, உங்க அப்பாவை பார்த்துட்டு போக சொல்றேன். சரியா? ஓகே மிஸ். பெற்றோர்கள் வந்த பிள்ளைகள் மட்டும் இப்ப வீட்டுக்கு செல்லலாம். என்ன தம்பி போலாமா? அப்பா மிஸ்ஸோட கூப்பிட்டாங்களா? ஏதோ பேசணுமா? கூப்பிட்டாங்களா? என்ன கேட்கறா பண்ண? நான் இல்ல, நீ தான். நானா? என்னவா இருக்கும்? சரி வா, என்னன்னு கேட்போம். பா, என்னப்பா? பெரிய ஹோம்வொர்க் தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தான் சொல்லிட்டு வா. டேய், என்னையவே என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இதுல நீ வேற யாரா? பாடா பேசாம. ஆல் தி பெஸ்ட் தங்கப்பா. ஐயோ, இது வேற. வணக்கம் மிஸ். வணக்கம். ஆருத்ரா பயிற்சி நூல் பண்ண உதவுவீங்களோ? போ நேரம் கிடைக்கிறேன் சொல்லலாம். பையன் என்ன வகுப்பு படிக்கிறான்னு தெரியுமா? பையன் எல்லாம் சரியா தெரியலீங்கள. பையனை பள்ளிக்கு கூட்டிட்டு வர்றது கூட்டிட்டு போறது மட்டும் பெற்றோர்களோட கடமை இல்லைங்க. அப்பப்ப தமிழ் பாடமும் வீட்டுல சொல்லி கொடுக்கணும் இல்லையா? இல்ல மேடம், தமிழ் படிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. இலக்கணம்லாம் சுத்தமா மறந்து போச்சு. ஆசிரியர்கள் நாங்களே என்ன முனைவர் பட்டம் வாங்கி போன தமிழ் சொல்லித்தரோம். நாங்களும் வீட்டுல படிச்சுதானே வந்து சொல்லித்தரோம். தமிழ் நம்ம தாய்மொழிங்க, மொழிகளுக்கெல்லாம் தாய். செம்மொழி அது அடுத்த தலைமுறைக்கு கருத்து சென்ற பங்களிப்பு நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஆருத்ராவா அடுத்த வாரம் பாடம் 6 எழுதி வர சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நான் எழுதுறேன். வேணாம், பாடம் 1ல இருந்து பாடம் 6 வரைக்கும் பாடம் 6 வரைக்கும் நீங்க வீட்டுல படிச்சு புரிஞ்சு எழுதி வந்து எங்க அடுத்த வர காட்டல. சரியா? நீங்க தான் வேற யாரு? பாடல எழுது. சூப்பராக யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய
இதுல பார்த்து வேற டேய் டேய் தெரிஞ்சா எழுத மாட்டாரா காமிடா அதெல்லாம் காட்ட மாட்டேன். நீ வேணா அம்மாட்ட போய் சின்ன பப்பா மாதிரி கெஞ்சி. ஓ அங்க என்ன பேச்சு சத்தம்? ரெண்டு பேரும் சீக்கிரமா வீட்டு பாடத்தை எழுதி முடிங்க. வந்துட்டாரா டீச்சர் அம்மா வைத்து பாடம் ஆமா வேற்றுமை உறுப்புனா என்ன பாடநூல்ல என்ன போட்டிருக்கு? பாடநூல்ல பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதுன்னு இருக்கு இது கொடுங்க பாப்போம். ஆ. ஓ, பேர்ல ஐய சேர்த்து சொல்றது. ராமன் சீதையை மணந்தான். இங்கிலீஷ்ல ப்ரிப்போஷன்ங்க. ப்ரிப்போஷன்னா ஐயோ, தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல. என்ன லாங்குவேஜ் தான் தெரியும் உங்களுக்கு? பைத்தான் என்னது? அப்பா, பைத்தாண்டா, மலக்காதுப்பா. சொல்றா தம்பி. எப்பா, அப்பாக்கு லாங்குவேஜ்னால சுத்தமா எத்தனை தெரியல. காமெடி உங்க அப்பாவோட. சோத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சு ஆமாப்பா, உன்னோட மண்டையிலே அடி வாங்கியாச்சு. மண்டையிலையா அதே சொல்றா இப்படிதான் வேற எப்படி? டேய் உங்க ரெண்டு பேருக்கும் என்னைய பார்த்தா சிரிப்பா வருது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் பேசுற இங்கிலீஷ் அவங்க புரிய மாட்டேங்குது அது நான் என்ன பண்ணுவேன் ஓஹோ, அப்படியா? இங்க இப்ப சொன்னது அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுங்களே பாப்போம். ஐயோ இவனும் சக்தி கேட்கிறாரு அப்பா அப்பாவும் மாத்தாவும் ஒரே மாதிரி இருக்காங்க சொன்னா நான் அப்ப சொன்னாலே இங்கிலீஷ்ல பேசணும் அவ்வளவுதானே ஆமா ஆமா. இப்ப பாரு வாட் ஐ மீன் டு சே என்ன மீன் வித்துட்டு இருக்கீங்க? இவ்வளவுதான் உங்க இங்கிலீஷா? அப்பா சாமி, 1/2 கிலோ கெட்ட மீனும் கெளுத்தி மீனும் கொடுங்கப்பா. நீங்க பிள்ளைய கவனிங்க அதுக்கப்புறம் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க சரி அதெல்லாம் போட்டோம் வினை முட்டு அப்படின்னா என்ன என்னது? விலை முட்டா? ஆமா ஐயோ, உங்க ரெண்டு பேருக்கு மாட்டேன் பாருங்க. அதுதான் என் வேலை. தினம் இப்படி முட்டிக்கிறேன் பாருங்க. அதான் முட்டு. விலை முட்டு இல்லைங்க, விலை முட்டு. ஓ அது அப்படி சொல்லலாமா அப்படிதான் சொல்லணும். உங்களை மாதிரி இந்த அப்பாவை எல்லாம் முதியோர் கல்வியில சேர்த்து தமிழ் படிக்க வைக்கணும். முதியோர் கல்வியா என்ன மண்டை பலமாடிட்டு இருக்கு? இல்ல யோசிச்சுட்டு இருக்கேன் முதியோர் கல்வினா எல்லாமே தான். என்ன பகல் கனவா? பாருமே ஆரம்பிக்கல அவங்க சந்தேகமா என்ன அப்புறம் எங்கேயா இருக்கிற ஒரு 10 சோப்பு போடு பாரு என்னையா பண்ற சோப்பு காரணம்னா இப்படி போடணும் இன்னும் ஒரு கிலோமீட்டர். ஓ அப்படியா? போன வாரம் திணை எத்தனை வகைப்படும் தெரிஞ்சு சொன்னேன், தெரிஞ்சுக்கியா? உனக்கெல்லாம் பாடு பாடு நான் சேர்ந்து சார் கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு. எனக்காக உபயோகம் கூட தெரியாது. எப்படி உங்களே போட வச்ச ஐயா ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? நம்ம பள்ளிக்கூடம் எப்ப மூடங்க? பள்ளி இன்னும் பாடமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள முடிக்கிறத பத்தி அவசரமா. நீ பள்ளி அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறியோ அப்போ உட்காரு. அப்போ முடிஞ்சது மாதிரிதான்.
தமிழ் கிளாஸ் நம்ம வகுப்பு தான் இங்க இருக்கு உள்ள போங்க. ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கிளாஸ் எப்ப அவங்க கேட்டாரு. சரி நான் வேற சோழன் ஐயா வாரணிக்கு இனிமேல் தாராளமா திருக்குறள் சொல்லிட்டு தான் நம்ம வர நேரத்துக்கு ஒரு அதிகாரமே சொல்லணும் போலயே. நல்லா படிக்கிறேன் என்னென்ன தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஒண்ணு தேனாது போல தெரியுது. ஆட்டை தண்ணியெல்லாம் போட்டு காப்பிடிக்கிறீங்க செஞ்ச மாதிரி இப்படலாம் போகுது. சரி திருக்குறள்ல தமிழ்ன்ற வார்த்தை எவ்வளவு முறை இடம்பெறுகிறது யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. ஒண்ணு ஒண்ணு அருமை. அடுத்து ஆயுத எழுத்து என்ன மாத்திரை யாருக்கா தெரியுமா? மயிலே சொல்லுங்க. அறமாற்ற அறமாற்ற அருமை. என்ன ஐயா இங்க இருந்து ஒன்னும் தெரியல. 1330 குரல் படிச்சிருக்கீங்களோ? தெரியுமா? அப்ப ஒண்ணு சொன்னது ஒண்ணு ராசியான நம்பர். அதான் சொன்னேன் ராசியான நம்பரா? அப்ப ஆரமாத்திர இருக்கு. அதுக்கு நைட்ல மாத்திரை போடுவேன். அப்ப அக்கு மாத்திர என்ன அக்குன்னா அக்குன்றியா? நம்ம கூட பெரிய உட்கார போக முடியாது. என்ன அன்னைக்கு அதை உட்கார முடியாதா? ஐயா இங்க சுத்தமா தெரியல. ரொம்ப சிக்கான வாத்தியாரா இருப்பார் போறீங்க. ஆமாங்க தமிழ்ல மட்டும்தான் பேசணும். ஆங்கிலத்துல பேசணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் $2 ஃபைன். பயப்படாதீங்கப்பா. நம்ம பேசுறது எப்படி அவருக்கு தெரியும்? நீங்க ஓட்டு கொடுத்தா $1 தரதா சொல்லியிருக்காரு. யாரையும் நம்ப முடியாது. இருக்கணும். ஐயா என்ன இங்கிலீஷ் படிக்க போட்டுறாங்க? அப்படியா? எந்திரிக்க ஜாஸ்தி $2. விஜயதான் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வேர்ட் 3 வார்த்தை 6. சீக்கிரம் சீக்கிரம் ஐயா. கிரெடிட் கார்டு. ஓ கிரெடிட் கார்டு $10 கொடுத்துட்டு வாங்கி நல்ல கட்டு போட்டு கொடுத்தல. என்ன கட்டு வரா? அங்க என்ன சட்டம் விக்கி எழுதுறீங்க? வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சரி தமிழ்ல பா எத்தனை வகை சொல்லி பார்க்கணும். ஐயோ பாவா பா 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 3 வகைப்படும். அப்பா பெரியப்பா சித்தப்பா. இவன் வெளில போப்பா. என்ன விக்கி போங்க வெளில போயிருந்தா பையன் விட்டுங்க. பையன் வீட்டுக்கா போறீங்க? என்ன மாவாடுற? சரி போறதுக்கு முன்னாடி பா என்ன தெரிஞ்சுப்போம். பா 5 வகைப்படும். ஓகே வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா மற்றும் மறுப்பா. இப்ப வேலை கொடுத்தாங்க. நம்ம என்ன வேணும்? ஆமா பாசு போன வேகத்துல வெளில வந்துட்டீங்க. ஒன்னும் வருத்தப்படாதீங்க பாசு. பூராமையெல்லாம் நம்ம மாதிரி மக்கள் கூடிய சீர்ல நம்ம சொல்லி ஐக்கியமாயிருவாங்க. அப்புறம் என்ன வேங்கைய மட்டும் உள்ள ஒட்ட அடிப்பாங்க. நீங்க வேற பாசு
அங்கிருந்து வெளியே அனுப்பினதுக்கு கூட கவலைப்படல. இங்கிலீஷ்ல பேசினேன்னு 10 டாலர் பிடிக்கிட்டாங்க. போற போக்க பார்த்தா எஜுகேஷன் லோன் தான் வாங்கணும் போல. ஐயா எஜுகேஷன் லோன் விக்கி அட வாழ்ந்தான் சாமி. என்னங்க நடுவத்துல தூங்காம எழுத்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பேசு விருதத்திற்கு என்னாச்சுங்க? என்னங்க கேட்டுட்டே இருக்கேன், மந்திரிச்சிட்டு கோழி மாதிரி முடிக்கிறீங்க. கனவு கண்டீங்களா? ஆமா, ஒரு பயங்கரமான கெட்ட கனவு. பயப்படாதீங்க, தண்ணி குடிச்சிட்டு படுங்க. இதே குழப்பா போச்சு. அப்பா சாமி, இனிமேலாவது ஒழுங்கா தமிழ்ல படிச்சு பையனுக்கு சொல்லித்தர இருப்போம். இப்போ புரியுது நீங்க அந்த பாடல் பாருங்க. பங்கேற்று சிறப்பாக நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் நமது பாராட்டுகள். இந்த நாடகத்தை சிறப்பாக எழுதி இயக்கி திருமதி சித்ரசோழன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறார். பார்த்தீங்களா